ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் மொபைல் ஆப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை நான் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு பூண்டை வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனியனையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகாய், ஏலக்காய், பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து ஒரு பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலாவை வச்சு தான் இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த சீரகம், மிளகு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. தீ ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். லைட்டாக வறுக்கணும். அதனால் தீயை மிதமான இதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு ஆனியன் கூடவே அந்த பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் அந்த இஞ்சி துருவல் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட பூண்டை துருவிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஆனியனோட அந்த வதங்கின டேஸ்ட்டு தான் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற பவுட்ரு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ரெட் சில்லியை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சைட் டிஷ், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இதை நல்லா ஃப்ரைன்றதுனால இதிலையே வதக்கி அந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வதங்கி வரணும்னு நினச்சோம். அதெல்லாம் இதில் தண்ணி ஃபுல்லாக இழுத்து வதங்கி வரலை. அதனால் நான் அடுத்து ஒரு தோசைக்கல் தவாவில் மாற்றி அதில் தான் நான் ட்ரை பண்ணி எடுத்தேன். இதில் தண்ணி மறுபடியும் அந்த காலிஃப்ளவர்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ட்ரை ஆகவே இல்லை. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரமாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால பசங்களும் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் தோசை தவாவில் மாற்றி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நான் மறுபடியும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.